தாவேக அரசின் செயல்பாடு குறித்த கேள்விக்கு தெருநாய்களை உதாரணமாக காட்டி செய்தியாளர்கள் சந்திப்பில் நடிகர் ராகவா லாரன்ஸ் பேசியிருக்கிறார். அவன் மட்டும் என் கல்ல மாட்டல வெட்டாம விட மாட்டேன். பேசியதை தற்போது பார்க்கலாம். ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அப்படி ஒரு ஓரமா போய் வச்சுன்னு இந்த லாரன்ஸ் புறம்போக்கு நாய், எச்சகல நாய், திருட்டு நாய். நான் ஒரு வாட்டி இங்கிலீஷ்ல திட்டிக்கிறட்டுமா? இந்த மட நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு டிக்கெட் வாங்கின காசுல வாழ்ந்துட்டு இருங்க. இந்த நாய் என்ன சொல்லுதுன்னா, விஜய் ஆட்சியில பிரச்சனையா இருக்குன்னு மக்கள் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள நாய் கூட கம்பேர் பண்ணி பேசுத நாய். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு தெருவுல நம்ம போனோம்னா ஒரு தெருநாய் கூட குலைக்க தான் செய்யும், அதுக்கு பிடிச்ச பிஸ்கட் போடணும் அப்படின்னா என்னவா? விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மக்கள் எல்லாம் கேள்வி கேட்கறாங்களா, அவங்க குலைச்சிக்கிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு பிடிச்ச பிஸ்கட் போனா அதுக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு பேசுறான். இன்னொரு தடவை ஊருக்குள்ள இந்த மாதிரி பேசுன நாக்குல நாக்கு அறுத்துருவேன். உனக்கு இப்ப என்ன போட்டாங்கன்றதுக்காக நீ இப்படி குறைச்சிட்டு இருக்கிற. இந்த நாய் திருச்சி இப்ப இடைத்தேர்தல் வருதுல, அதுல கூட டிவிக்கு சார்பா நிக்க போற. இப்ப நீ ஓட்டு பிச்சை கேட்டு வரணும் தானே? காஞ்சனா படம் எடுத்தமா காஜோட சுத்தணுமான்றதோட நிறுத்திக்கணும். இது ஒரு சொரி நாய்ங்க. இந்த தெரு நாய் எல்லாம் பேசினா பல்ல தட்டி வாயில கொடுத்துருவாங்க மக்கள். உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சா? விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா நாய்களோட புத்தியும் இப்படிதான் இருக்கும் போல. 5 வருஷத்துக்கு கதறி 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 கதறுதான். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. நம்மளுக்கு பிரச்சனை வந்தா நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், நம்ம தான் இறங்கி என்னன்னு கேட்கணும். இன்னொரு வாட்டி பாரு. நம்மளுக்கு பிரச்சனை வந்தா நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், நம்ம தான் இறங்கி என்னன்னு கேட்கணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நீங்க எல்லாருமே இதை செஞ்சுட்டு இருக்கீங்க, இதை தயவு செஞ்சு எல்லாருமே செய்யுங்க, செஞ்சிடலாம். இதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழ், நம்ம கலாச்சாரம் நாளைக்கு மியூசியம்ல போயிட்டு இப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். ஆர்டிஸ்ட் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவன் பெயிண்டிங்கை படிக்கணும். புரியல? நம்ம கிட்ட ஏதாவது சொல்ல ட்ரை பண்றானா சார்? தெரியலங்க. என்னங்க இப்ப அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? ஒரு மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா உங்க வீட்டுல? ஆவாது இல்ல. ஏன் கேக்குறீங்க? ஏன் கேக்குறீங்க? நம்ம தான் இறங்கி என்னன்னு கேட்கணும். ஏன் கேக்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தனை சும்மா கேள்வி கேட்கறதே ஒரு மோட்டிவா? ஏன் இன்னும் எவ்வளவு வருஷம் கேள்வி கேட்பீங்க? என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் அது? சோலார் சிஸ்டம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சானுங்க, யாராவது ட்ரை பண்ணீங்களா? படிக்காது காட்டாம புத்தி காமிச்சிட்டியா? அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு. இனிமே படிப்பியா? படிப்பியா? சரி, ஓகே. இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா? ஜாலியா. இஷ்யூ ஆகுதா? சரி, பரவாயில்ல. ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. அடுத்து புது அறிவுக்கு வந்துட்டான் பாருங்க சார். இவன் சாதாரண ஆள் இல்ல சார். கண்டினியூ பண்ணுங்க. என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். எஜுகேஷன் படிச்சா சம்பளம் கிடைக்கும். என்னடா லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? பிக்காளி பழ. ஸ்போர்ட்ஸ் நம்பர் 1 ஆனா இந்த வேர்ல்ட்லயே நீங்க ஒரு பில்லியன் ஆயிடுவீங்க. சூப்பர் ஐடியா. பேசாம எனக்கு சிஷ்யனா சேர்ந்துரு. பில்லியன் ஆகணுமா, மில்லியன் ஆகணுமா, இல்ல சம்பளத்துக்கு வேலை பண்ணணுமா? யாரும் பி மாதிரி இருக்குன்னு கமெண்ட்ல போட்டீங்க. நீங்க போடுற வரைக்கும் எனக்கு ஒண்ணும் தெரியல. போட்டதுக்கு அப்புறம் எனக்கே இதை பட்ட பி மாதிரி தான் இருக்கு. எஜுகேஷன் படிச்சா சம்பளம் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் நம்பர் 1 ஆனா இந்த வேர்ல்ட்லயே நீங்க ஒரு பில்லியன் ஆயிடுவீங்க. எவ்வளவு பெரிய விஞ்ஞானி நீங்க எல்லாம் பர்மனண்டா சந்திரமண்டலத்திலேயே தங்க வேண்டியவங்க. தவறி போய் பூமியில் இருக்கீங்க. வாதிட்ட வச்சுக்கிட்டு சும்மா போயிட்டு இருக்கியா? தம்பி என்ன சாதனை பண்ணிட்டு வந்திருக்க? அடிச்சு கிழிங்கடே. கரண்ட் போதா? எல்லாருக்கும் கரண்ட். சோலார் சிஸ்டம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சானுங்க, யாராவது ட்ரை பண்ணீங்களா? என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. எனக்கு மழை பெஞ்சா விளக்கு பிடிப்பேடா இல்லங்க. மழை காலத்துல சோலார் சிஸ்டம்ல இருந்து கரண்ட்லாம் எதுவும் வராது. அந்த மாதிரி சமயங்கள்ல வீட்டுக்கு எப்படி வீடுங்களா எதுவும் விளக்கு எதுவும் பிடிச்சி வெளிச்சம் தருவாரா? அவர் ஐடி வந்து குட்டி பவானி, அது மகேந்திரன் நினைக்கிறேன் அவர் பேரு. அவரை டேக் பண்ணி மகேந்திரன்
விளக்கு பிடிப்பியா அப்படின்னு மட்டும் கேளுங்க. ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. எப்படி டிவிக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருமே மண்டை குழம்பி மெண்டலா தெரியுறீங்க? பெரிய இலை புளுத்தின்னு நினைப்பு இன்டர்வியூ கொடுக்க வந்துட்டான். சாம்பார் ஆப்பு எனக்கு. அணில்களின் வரிசையில புதுசா ஒரு குட்டி குஞ்சான் அணில் ஜாயின் பண்ணிருக்காரு. இவர் தெரியுதா? இவர் தான் மகேந்திரன். டிவிக்கு புதுசா சொம்படிக்க வந்திருக்காரு. பார்த்தா அடிக்கணும் இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு வரணும். யார முறைக்கிற? கரண்ட் அப்ப வந்து போகுது. 1.5 மாசமா கரண்ட் தான் காணலடி. கரண்ட் தான் எங்க போச்சு தெரியலடி. இங்க மனசு வருது உனக்கு சிரிப்புண்டா வருதா? போடா அங்கிட்டு வந்துருச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு ஓகே. சரி நீங்க ரிலே ஆகணும். சரி ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா ஜாலியா? இப்போ இஷ்யூ ஆகுதா? சரி பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. நாங்க என்ன டேஷுக்கு நான் பொறுத்துக்கணும்? சரி மக்களே, யாருமே கேட்காதீங்க. யாருமே 6 மாசத்துக்கு திங்காதீங்க, குளிக்காதீங்க, அப்படியே பாத்ரூம் போனாலும் கழுகாதீங்க. சரியா? சார் சொல்ற மாதிரி என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. என் வீட்டுல இருந்து கரண்ட் எடுத்துங்க. வாடா உன் வீட்டு அட்ரஸ் கூட சென்னையில குளத்தூருக்கு உன் வீட்டுல இருந்து சப்ளை எடுத்துக்கோ. எத்தனை யூனிட் மின்சாரம் கொடுப்ப நீ? எத்தனை கிலோவாட் வரும் உன் வீட்டுல இருந்து? அறிவு கிட்ட தற்கொலை நாய உனக்கெல்லாம் என்னடா? எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. ஓகே போட சொல்லு. ஏய் போடா. ஏய் பாத்துப்பா கரண்ட் அடிச்சிரு போகுது. வருது. சரி நான் பேசுறது ஃபன்னியா உங்களுக்கு தெரியும், பட் நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாவே சொல்றேன். தெரியலங்க என்னங்க இப்போ அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? திமுரு இவனுக்கு ஏன் வந்திருக்குன்னா, விஜய் கூட படத்துல நடிச்சானா மாஸ்டர், அதனால வந்து விஜய் மேல வந்து பொங்குறாராம். ஏண்டா அறிவு கட்ட தற்கொலை மாஸ்டர் மணிகண்டனே, நீ நாட்டாமையில எந்த அளவுக்கு இருந்தியோ அதே அளவுக்கு தாண்டா உன் மண்டையில மூளை அப்படியே தாண்டா இருக்கு, வளர்ச்சியே இல்லை.